Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில நாள் வந்து நம்மளுக்கு சடனா கெஸ்ட் வந்துடுவா. நம்மளுக்கு ஒரு 10 minutes or half an hour முன்னாடி தான் தெரியவே வரும் நம்ம வந்து கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு. அந்த மாதிரி டைத்தில் குயிக்காக நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து எப்படி செட் பண்ணி வைக்கலாம், க்ளீனாக ஒரு ப்ரெசன்டபிளாக எப்படி வைக்கலாம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சனில் வந்து குக்கிங் எல்லாம் இன்றைக்கி நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன், லஞ்ச் குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டேன். பட் இந்த பட்டர் மட்டும் வெளியிலே இருந்தது. ஏன்னா நான் வந்து இது மாதிரி பட்டரை கட் பண்ணி வச்சுடுவேன் வெளியில். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் குக்கிங் பண்ணுறச்சே ஒரு ப்ரெட்டில் தடவணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பட்டர் வெளியிலே தான் இருந்தது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே பட்டர் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி வேறு எதாவது கிச்சனில் கொஞ்சம் மெஸ் இருந்தது அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு குயிக் க்ளீனப், ஒரு குயிக்காக ஒரு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டோன்னா கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிடும். எஸ்பெஷலி இது மாதிரி ஓப்பன் கிச்சன் இருக்கிறச்ச வந்து கிச்சன் மெஸ்ஸியாக இருந்தால் வீடு வந்து கம்ப்ளீட்டாக மெஸ்ஸியாக தெரியும். இங்கே வந்து கார்னரில் சில பாத்திரம்லாம் நான் ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் வந்து டைனிங் டேபிள். இப்போ வந்து இங்கே சேர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செட் ரைட் பண்ணிவிட்டு டேபிள் வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்ம லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் துடைப்போம். ஆனால் கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு குயிக் வைப் பண்ணிட்டோன்னா அந்த இடம் வந்து எதே ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருந்தா கூட அது வந்து ஃபுல்லாக க்ளீனப் ஆகிடும். என் கூட மட்டும் தானா இல்லைனா உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? இந்த சென்டர் டேபிள், ஹாலில் இருக்கிற சென்டர் டேபிள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி எல்லா சாமானும் அது மேலே இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், சென்டர் டேபிளுக்கு அடியில் வெயிட்ஸ் வேறு வச்சுருக்கான் என் பையன். ஸோ இப்போ இங்கே வந்து என்னெல்லாம் வேண்டாமோ, எந்தெல்லாம் சாமான் இப்போ மேலே மாடிக்கு போகலாமோ அந்த சாமான் எல்லாத்தையும் ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து இப்போதைக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போர்ச்சே மெதுவாக எடுத்துன்னு போவேன். இப்போ கெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு க்ளீனப் பண்ணி இந்த பாஸ்கெட்டை வந்து ஸ்டேர்ஸில் கொண்டு வச்சுடுவேன். ஸோ தட் க்ளீனாகவும் இருக்கும். அந்த பாஸ்கெட்குள்ளே வந்து மெஸ் வந்து கொஞ்சம் கண்டெய்ன்டாக இருக்கும். டேபிளில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து சோஃபாவில் பில்லோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ளஃப் அப் பண்ணி வைக்க போகிறேன். கெஸ்ட்டு வந்தாலே நம்ம மெயினாக லிவிங் ரூம் ஹாலில் தான் இருப்போம். ஸோ இங்கே வந்து குஷன் கவர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இங்கே ஒரு லிண்ட் ரோலர் வச்சு ஜஸ்ட் அந்த குஷன் மேலே இருக்கிறது எதே டஸ்ட்டு ஒரு ஹேர் ஒரு எதே பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா இந்த லிண்ட் ரோலராக நம்ம இப்படி ரோல் பண்ணுறச்சே அது க்ளீனப் ஆகிடும். கோசி அண்ட் வார்ம்த்துக்கு வந்து நான் இது மாதிரி லேம்ப்ஸ் கூட ஆன் பண்ணி விட்டுடுவேன். டே டைத்தில் கூட அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கெஸ்ட்டு வந்து என்டர் பண்ணர்ச்சியே ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரானா, நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக என்ட்ரிவே வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம என்டர் பண்ணர்ச்சியே கிளட்டர்டாக ஒரே செப்பலாக ஒரு அழுக்கா அப்படி இருந்ததுன்னா உத்தருக்குமே பிடிக்காது, நம்மளுக்கே பிடிக்காது. ஸோ நம்ம கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுறச்சே வந்து அங்கே க்ளீனாக இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரிவேல ஒரு குயிக் க்ளீனப். கண்டிப்பாக இது வந்து ஒரு 10 minutes குயிக் க்ளீனப்னால நம்ம வந்து குயிக்காக ஜஸ்ட் என்ட்ரிவேல இருக்கிற ஷூஸ் ஒரு செப்பல் எல்லாத்தையும் ஷூ ரேக்கில் எடுத்து வச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணிட்டோ வேக்யூம் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது மாதிரி ஸ்ட்ரிங் லைட், ஃபெரி லைட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ நான் அதையுமே ஃப்ரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட் என்ட்ரிவே மேக் ஓவர் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் விடுறேன். இதோ இப்போ இங்கே இந்த லைட்ஸ் போட்டு கொஞ்சம் லைட்டாக க்ளீனப் பண்ணோன்னே இந்த இடம் வந்து என்ட்ரி வந்து அவ்வளோ ப்ரெசன்டபிளாக ஆகிடுது.
நேத்திக்கு வந்து பாத்ரூம் மேட் எல்லாமே தூச்சு வளர்த்தே இருந்தேன். ஸோ இப்போ வந்து இங்கே கெஸ்ட் பாத்ரூமோட மேட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக புது மேட்ஸ் போடுறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கெஸ்ட் பாத்ரூம் நான் ஒரு குவிக் வைப் டவுன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே வைப் டவுன் பண்ண போகிறதில்ல. அடுத்தாப்பில் வந்து டவல், பாத்ரூமில் வந்து டவல், இந்த ரிங்கில் நான் எப்போவுமே டவல் போட மாட்டேன். எனக்கு சிங்க் கிட்ட இருக்கிற ரிங்கில் டவல் போட்டால் நம்ம கார்கிள் பண்ணுறச்சே அந்த தண்ணி எல்லாம் அதில் தெளிக்கும். அதனால பின்னாடி இருக்கிற டவல் ரேக்கில் தான் நான் டவல், க்ளீன் டவலும் அங்கே மாற்றியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக், ஆனால் இங்கே வந்து நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து இந்த பூஜா ஷெல்ஃபில் அவ்வளோ அழகாக வந்து ஈவினிங் சன்லைட் வந்து அடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ ஈவினிங் வந்து விளக்கேற்றின அப்புறம் அழகாக இருந்தது. இதுவுமே உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். அடுத்தது வந்து நம்ம மெனு, நம்ம வந்து கெஸ்ட் எந்த டயத்துக்கு வரான்னு பொறுத்துட்டு நம்ம வந்து என்ன மெனு டிசைட் பண்ணுறோன்னு. இங்கே வந்து சிலாண்ட்ரோ லைம் ரைஸ் தான் பண்ண போகிறேன். நான் வந்து ஆலிவ் ஆயிலில் கொஞ்சமாக கார்லிக், டாக்கோ சீசனிங், அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே பீட்சா சீசனிங்கும் ஸ்லைட்டாக கொஞ்சமாக அதில் கிரைண்ட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி அதில் போட்டுண்டு ஆயில்லையே ஒரு சாட்டே பண்ணிட்டு ரைஸ் போட்டுண்டு லெமன் புழிஞ்சுட்டு சால்ட் போட்டாச்சுன்னா சிலாண்ட்ரோ லைம் ரைஸ் ரெடி. அதுக்கப்புறம் இங்கே பீன்ஸை வந்து நான் பாயில் பண்ணிட்டு திரும்பி டாக்கோ சீசனிங் அண்ட் சால்ட் போட்டு ஒரு 5 to 10 minutes இது கொதிச்சா போகிறோம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பவுலில் நான் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ், குவாக்கமோலி எல்லாம் போட்டுண்டு மேலே வந்து நம்மளோட க்ரீன் சட்னி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தயிரை போட்டு அந்த க்ரீன் சட்னியோட மிக்ஸ் பண்ணி மேலே ட்ரிசில் பண்ணி நான் வந்து சர்வ் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணுறச்சு ஜஸ்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே சிம்பிளான ஒரு டேபிள் செட்டப் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்புறம் பாக்கி போல்ஸையும் சர்வ் பண்ணி நாங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு அழகான கமெண்ட் விடணும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.